இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.4ல் லாஸ்ட் சம் 6th சம் பார்க்குறோம். கொஷின் வந்து ரொம்ப ஈஸியான கொஷின் தான். என்னென்னு பாருங்கள். இஃப் A1 = 1 கொடுத்துருக்காங்க, A2 = 1 கொடுத்துருக்காங்க, அண்ட் ஏஎன்னுக்கு ஒரு nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. an = 2an-1 + an-2. இதில் இருக்க n எப்படி இருக்கும்னா 3 அல்லது 3ஐ விட அதிகமாக தான் இருக்கணுமா. 3ஐ விட கம்மியாக அதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இந்த nth டேர்முக்கு ஃபாலோ ஆகாது. ஓகேவா. ஒன்று அந்த எண்ணுங்கிறது 3ஆக இருக்கணும், இல்லை 3ஐ விட அதிகமாக இருக்கணும். அதனால தான் n > 3ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. 6 டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது A1, A2, A3, A4, A5, A6 வரை கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா, நம்மளுக்கு A1, A2 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய A3, A4, A5, A6 மீதி 4 டேர்ம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ கண்டுபிடிக்கலாமா எப்படின்னு. ஃபஸ்ட்டு A1 என்ன கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால தான் கொடுத்துருக்காங்க. A2வும் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அடுத்து என்ன வேணும், AN என்ன கொடுத்துருக்காங்க, 2an-1 + an-2. இதுலேருந்து என்னங்கிறது வந்து 3 அல்லது 3ஐ விட அதிகமாக. இப்போ நம்மளுக்கு 3 தானே வேணும். ஸோ என்னுக்கு பதிலாக நான் 3 போடுறேன். ஸோ 2 × A3-1 + A3-2. அப்போ என்ன வரும், 2A3-1 என்ன வரும், 2 + A1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × A2 என்னது 1 + 1. ஸோ 2 × 1 3 தான் ஆன்சர். ஓகே. அதே மாதிரி இப்போ A4. ஸோ 2 × A4-1 + A4-2. அப்போ என்ன வரும், 2 × A4-1ங்கிறது 3, இங்கே A2 வரும். ஸோ 2 × 3 + 1 என்ன வரும், 7. கிடச்சிருச்சா. அதே மாதிரி அடுத்து A5 கண்டுபிடிப்போம். 2 × A5-1 + A5-2. அப்போ என்ன வரும், 2 × A4 + A3. ரொம்ப ஈஸி தான். 2 × 7 + 3. ஸோ 17. ஸோ லாஸ்ட் டேர்ம் A6, 6th டேர்ம் 2 × A6-1 + A6-2. ஸோ 2 × A5 + A4. ஸோ 2 × 17 + 7 என்ன வரும், 17 × 2 34 வரும். அது கூட 7. ஸோ த ஆன்சர் இஸ் 41. ஸோ ஃபர்ஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, A1 வந்து 1, A2 1 கொடுத்துருக்காங்க, A3 நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், A4 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், A5 17, A6 41 ... போய்கிட்டே இருக்குது. 6 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. அவ்வளோதான். ஓகேவா. ஈஸியாக இருக்கா இந்த சம்மும். என்னென்னா 6 டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஆல்ரெடி A1, A2 கொடுத்துட்டதுனால A3, A4, A5, A6 கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். மேபி இந்த A1, A2 வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இந்த nth டேர்மை யூஸ் பண்ணி நம்ம அதையும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா. ஸோ 6 டேர்ம் கேட்டிருக்காங்க, 6 டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். இதில் என்ன மற்ற சமுக்கு இதுக்கு இந்த சமுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூவை அடுத்தடுத்ததுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வருது. அவ்வளோதான். ஓகேவா. இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண A3 வேல்யூவை அடுத்ததில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது வந்திருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறேன். ஓகேவா. ஓகே. தேங்க்யூ.